என்னதான் இந்த மாதிரி மடக்கி யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் டெக்னாலஜி வந்து பல வருஷம் ஆனாலும் கூட இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்பி வாங்குறது கிடையாது. அதுக்கான முக்கியமான ரீசன் ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது டியூரபிலிட்டி இது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்ற டவுட் எப்பயுமே நமக்கு இருந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்ஃபினிக்ஸ்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஃபிளிப் அப்படின்ற இந்த ஒரு ஃபோனை ஒரு ரீசனபிளான ப்ரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் எந்த ஃபீச்சர்ஸுமே மிஸ் பண்ணாம நிறைய சூப்பரான ஃபீச்சர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் வாங்குறவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குமா இந்த பட்ஜெட்லன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்றதையும் வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறதுல உடனே டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மேல க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லயே இன்ஃபினிக்ஸ் மாடலோட நேம் கொடுத்துட்டு டாப்ல பாத்தீங்க அப்படின்னா 512 ஜிபின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா 16 ஜிபின்னு போட்டிருக்காங்க. பட் இன்னுமே இதை வச்சு ஏமாத்திட்டு தான் இருக்காங்க நம்மள. 8+8னா 8 ஜிபி பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் தானே இதை போட்டு ஏமாத்துவீங்கன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ ரியலா பார்க்கணும் அப்படின்னா 8 ஜிபி ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா JBL சப்போர்ட் இருக்கு, NFC இருக்கு, ஹைரஸ் ஆடியோ இருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோவோட கொலாபரேட் பண்ணியிருக்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நார்மலாக ஓப்பன் ஆகாம இந்த ஃபிளிப் மாதிரியே வந்து பாக்ஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிறது கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருக்கு. அண்ட் டெக்ஸ்ட்ல கெட் இட் நவ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. ரேப்பர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை பிச்சோம் அப்படின்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டின மார்க் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த ஃபோனில் மட்டும் இல்லை, இவங்களோட இதுக்கு முன்னாடி இந்த சில ஃபோன்லையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மொபைல் ஆன் பண்ணிடலாம். மேலே இருக்க இந்த ஒரு ட்ரேவை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு 3 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் நார்மலாக யூசர் மேனுவல் அண்ட் இந்த ஒரு ஃபிளிப் ஃபோனில் என்னால் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. குறிப்பா கேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு ஃபிட் செக் பண்ணி பார்த்ததுல பக்காவா ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் சைஸை பார்க்கும் போதே தெரியுது 70 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் அதுல டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிளிப் போன் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது சாம்சங் தான். ஆனா அவங்க பண்ணக்கூடிய ஒரு பெரிய மிஸ்டேக் கேஸ் கொடுக்க மாட்டாங்க, கேபிள் மட்டும் தான் கொடுப்பாங்க, அடாப்டர் தர மாட்டாங்க. பட் இப்போ வரக்கூடிய இந்த மோட்டோ, இன்ஃபினிக்ஸ் மாதிரியான பிராண்ட்லாம் எல்லாத்தையும் வச்சு கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த வகையில் இதோட கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா லுக் வைஸ் டியூவல் டோன் இருக்கிற மாதிரி வந்து டிஃப்ரெண்டாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயும் நம்ம இந்த ஃபிங்கர்ஸை வந்து ஹோல்டு பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் மாதிரி லைட் அப்படி இழுத்துட்டு பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஃபிங்கர்ஸை ஹோல்டு பண்ணும்போது நல்லா இருந்தாலும் மற்ற நேரத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரியே இருக்கு. அண்ட் ஃபிட் செக் ஏற்கனவே பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது. பட் இருந்தாலும் அப்பப்போ வந்து கலண்டு விழுகிற மாதிரி கொஞ்சம் லூஸாவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. இது லாங் டர்ம் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும்ன்றது தெரியல. ஸோ டிசைன் அண்ட் லுக் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சைடு ஃப்ரேம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அலுமினியம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேக் சைட் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து டிசைன் ஓவரா இல்லாம சட்டிலான ஒரு டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. லைட்டா பிளாக் கலர்ல பாத்தீங்கன்னா ஷேடோஸ்லாம் ஆட் பண்ண மாதிரி இருக்கு. இதுலயே இன்னொரு ரோஸ் கலர் வேரியண்ட்டுமே இருக்கு. இதோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைட் பாத்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 7 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த குட்டி டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓபன் பண்ணிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேவோட ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது UTG ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கேட்கறது கொஞ்சம் புதுசா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வருது அப்படின்றத லாங் டர்ம் யூஸ் பண்ணும்போது தான் தெரியும். திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோல்டு பண்ணியிருக்கும் போது 16.4 mm, அதுவே ஓபன் பண்ணி வச்சிருக்கும் போது 7.64 mm வருது. அதுவே வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஓபன் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாலும் சரி 195 கிராம் உங்களுக்கு கிடைக்குது. ஜோக் இல்லையா? ஸோ முக்கியமான டவுட் எல்லாருக்கும் இருக்கிறது இந்த டியூரபிலிட்டி சைடு தான். அதுல 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற இந்த ஹிஞ்ச் ஏரியா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறது தான். இது வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட் சைட்ல இருந்து சொல்றது 4 லட்சம் தடவை நீங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 வருஷம் 3 வருஷம் கூட தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் வரக்கூடாது இவங்க சொல்றது படி பார்க்கும்போது. இந்த ஒரு ஃபிளிப் போன்ல மிஸ் பண்ணாம கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஆங்கிள் வேணாலுமே இந்த மாதிரி நீங்க வந்து நிறுத்திக்க முடியுது. ஸோ இதனால ஃபிளிப் போனை யூஸ் பண்றது இன்னுமே அட்வான்டேஜா இருக்கும். இது எதுக்கு நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பிராண்ட்ல வந்து இதை மிஸ் பண்ணிடுறாங்க, மிஸ் பண்ணாம இவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க மிஸ் பண்ணிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுல IP ரேட்டிங் வந்து கொடுக்காம இருக்கிறது தான். ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஃபோல்டு ஃபிளிப் அப்படின்னாலே நமக்கு உடஞ்சிருமோ தண்ணி போயிருமோன்ற பயம் எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். அண்ட் அதே மாதிரி இது ஃபோல்டு அப்படின்றனால நிறைய கேப்ஸ் இருக்கு, டஸ்ட் எல்லாம் உள்ள போயிருக்கு
போயிருமோன்ற மாதிரி பயம் இருக்கும். நமக்கு ஐபி ரேட்டிங் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பயமே தேவையில்லை, டைரெக்டாக தண்ணிக்குள்ளேயும் போட்டுக்கலாம். இப்போ இது இல்லை அப்படின்றனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு, டஸ்ட் எதுவும் உள்ள போயிருமோ அப்படின்ட்டு. ஓவரால் லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குட்டியா காம்பாக்டான டிவைஸ் நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்கன்னா ஃபிளிப் ஃபோன் தான் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அந்த வகையில் செம சூப்பரா இருக்குது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்கு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்களை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸுமே இங்க வந்து ஸ்பீக்கரா ஒர்க் ஆகுறதுனால ஸ்டீரியோ ஸ்பீக்கர் எஃபெக்ட்ல ஒர்க் ஆகும். ஸோ ஜேபிஎல் டியூன்டு ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ எஃபெக்ட்ல கேட்கறதுக்கு நல்லாவே பெஸ்டா இருக்கு. இதுல ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் ஒயர்டு ஒயர்லெஸ் ரெண்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. மிஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா அந்த ஐஆர் பிளாஸ்டர் எல்லாத்துலயுமே கொடுக்குறாங்க, அதுவும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ரைட் சைட்ல வால்யூம் ராக்கருக்கு அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் அதுவே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரா ஒர்க் ஆகுறதுனால யூஸ் பண்ணி பார்த்தா நல்லாவே ஃபாஸ்டாவே அன்லாக் ஆகுது. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது செகண்டரி டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். வெளியில இருக்கக்கூடிய இந்த ஒரு டிஸ்பிளே இதோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3.64 இன்ச் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட வருது. ஸோ இதுல 60 Hz 90 Hz 120 Hz வந்து நீங்க ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து சேஞ்ச் ஆயிரும். அதே சமயம் ஓபன் பண்ணிட்டு மெயின் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.9 இன்ச் ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே LTPO டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால ஹைலைட் என்ன அப்படின்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இதுல இருக்கனால 10 Hz இருந்து 120 Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கனால பேட்டரி கன்சப்ஷன் பெருசா இருக்காது. அதே சமயம் நீங்க யூஸ் பண்றதுக்கும் நல்லாவே ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் இதுல HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் பாக்குறீங்க அப்படின்னா HDR கண்டென்ட் வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். PWM டிமிங்கை பொறுத்த வரைக்கும் 2160 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லோ லைட்ல நைட் டைம்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது இது கொஞ்சம் கண்ணுக்கு ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவுட்டர்ல இருக்கக்கூடிய டிஸ்பிளே வந்து 1100 nits வரைக்குமே போகுது. அதுவே இன்னர் டிஸ்பிளே வந்து 1400 nits வரைக்குமே போற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் லைவா இந்த ரெண்டு டிஸ்பிளேவுமே இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணும்போது கூட நல்லாவே ஒரு பிரைட்டான டிஸ்பிளேவா கொடுத்துருக்காங்க. நல்லாவே டிஸ்பிளே மேனேஜ் பண்ணுது. இந்த மாதிரி ஃபிளிப்ல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இந்த க்ரீஸ் ஏரியா தான். அதாவது இந்த டிஸ்பிளே மடக்கும் போது பெண்ட் ஆகக்கூடிய ஏரியா எப்படி நமக்கு ஷார்ப்பாக கையில் இப்படி டச் பண்ணும்போது தெரியுதான்னு பார்க்குறது தான். இது நார்மலாக யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து அப்படியே ஃப்ளோவாக கொடுத்துருக்காங்க. இதனால லைட்டாக தான் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெரியல. நம்ம இந்த மாதிரி சைடில் வச்சு இப்படி பார்க்குறோம் அப்படின்னும் போது தான் லைட்டாக அந்த பெண்டாக இருக்கிறது வந்து ஃபீல் பண்ண முடியுது. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பெரிய லெவலில் இது வந்து தெரியாது. குட்டி டிஸ்பிளே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளால யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ண முடியும். கால் வருதா அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 100 ஆப்புக்கு மேலேயே வந்து சப்போர்ட் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப் மேனேஜரில் போயிட்டு உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க டிக் கொடுத்து ஆட் வந்து இங்க பண்ணிக்க முடியும். நார்மலா டெம்பிள் ரன் மாதிரியான இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் உங்களால ஈஸியா வந்து ப்ளே பண்ண முடியும். அதுவே இந்த PUBG எல்லாம் ப்ரோ அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, இதுல அந்த அளவுக்குலாம் ப்ளே பண்ண முடியாது, வேஸ்ட் தான். ஸோ மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதுனா டேரக்டா ஃபுல்லாவே டைப் பண்ணி உங்களால வந்து ரிப்ளை பண்ண முடியும். பட் இதுலயே பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு குயிக் ரிப்ளை மாதிரி பண்றதுக்கு சூட்டபிளா இருக்கும். இவ்வளோண்டு டிஸ்பிளேல அவங்க எல்லா ஃபீச்சரும் கொடுத்திருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபிள் இருக்காது. ஸோ குயிக் ரிப்ளை இந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி யூடியூப் வீடியோ, ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே நீங்க இங்க இருந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இதுல சில வால்பேப்பர் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு அனிமேஷன்ஸ் கொஞ்சம் சூப்பரா இருக்கு. அந்த பெட் வந்து ஒரு டிஃபரெண்ட் டைப்ல ஒரு 5 பெட் வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத உட்காந்து நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். அண்ட் இதுல இருக்கக்கூடிய சில ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வால்பேப்பர் ஜென்ரேட்டர் நார்மலா இப்ப எல்லாத்துலயும் வர மாதிரி இதுலயுமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஏஐ இமேஜ் ஜென்ரேட்டருமே வந்து கொடுத்திருக்காங்க. சாம்சங்ல இருக்கிற மாதிரி ஜஸ்ட் டிரா பண்ணீங்க அப்படின்னாலே இமேஜ் ஜென்ரேட் ஆகிற மாதிரி. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ஒரு பிகினிங் ஸ்டேஜ் தான். பார்க்கறதுக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஜெமினி மூலியமா ஒர்க் ஆகக்கூடிய இவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி இதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஏஐ எரேசர் மோஸ்ட்லி எல்லாத்துலேயும் வந்துருச்சு. தேவையில்லாத ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். ஏஐ விளாகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செப்பரேட்டாக விளாகுக்காக எடிட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் குட்டி குட்டி கிளிப்பாக எடுத்து போட்டிங்க அப்படின்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கான வீடியோ வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்டும் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஃபீச்சர்னா ஏஐ மூலியமாகவே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறது, கிராமர் செக் பண்ணுறது. நீங்கள் ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஃபுல் டாபிக்குமே ரைட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு வந்து இது பெஸ்ட்டாவே பண்ணுது. இந்த ஃபீச்சரை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட XOS 14.5 Android 14 மேல ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்துருக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னப்பா இது ஏற்கனவே கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கலையே, ஃபியூச்சர் அப்டேட் எந்த அளவுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது 16 வரைக்குமே வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க Android OS. அண்ட் அதே மாதிரி 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே ரெகுலரா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. கொடுத்தா நல்லாவே இருக்கும். தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் எதுவும் நிறைய
இருக்கான்னு கேட்டா ஓரளவுக்கு நல்லா மினிமலா தான், ஒரு 4-5 தான் பார்த்தேன், அதுக்கு மேல பெருசாலாம் இல்ல. இந்த அளவுக்கு குறைச்சதே ஒரு நல்ல விஷயம் தான். ஏஐ இல்லாம மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போதும் இந்த ஓஎஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து குட்டி குட்டியாலாம் வந்து கொடுத்துருப்பாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். குறிப்பா இந்த டைனமிக் ஐலாண்ட்லாம் கூட கொடுத்துருப்பாங்க, அதையும் கூட நீங்க இந்த ஐபோன்ல இருக்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தாலும் கூட இந்த ஓஎஸ் டாப் லெவலுக்கு வரணும் அப்படின்னா இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த ஓஎஸ்ல பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Wi-Fi 6, Bluetooth 5.4, குறிப்பா NFC வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பேமெண்ட்லாம் பண்றீங்க அப்படின்னா அப்படி டேப் பண்ணியே பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது 50 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வித் ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஆட்டோ ஃபோக்கஸிங் கொடுக்கறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான். நீங்க நார்மலா போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களை மட்டும் பண்ணிருக்கும். அதே மாதிரி போர்ட்ரேட் போட்டோஸ்லாம் எடுக்கும்போது கூட எட்ஜ் டிடெக்ஷன் இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். குறிப்பா இதுல சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டான நேம் என்ன அப்படின்றத வந்து சென்சாரை பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல. போட்டோஸ் அப்படின்னு வரும்போது செல்ஃபி நல்லாவே ஷார்ப்பா இருக்கு, இமேஜஸ் கூட ஒரு பெட்டரான அவுட்புட் தான் கொடுத்துருக்கு. செல்ஃபில வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான வேலையை பார்த்துருக்காங்க. 4K 30 இல்லாட்டி 60 FPS மேக்ஸிமமும் 1080p 60 வரைக்குமே எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே பேக் சைட் கேமரா செட்டப்னு எடுத்துக்கிட்டோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4K 30 வரைக்கும் தான் எடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க, இல்லாட்டி 1080p 60 வரைக்கும் எடுக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்ல அதிகமாக கொடுத்துட்டு பேக்ல கம்மியாக கொடுத்துருக்காங்க. இதுவரை கேள்விப்படாத ஒரு வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் பேக் சைடோட கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. இதுலயுமே சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டோஸ் அவுட்புட் ஷார்ப்னஸ் நல்லாவே இருக்கு. பட் கலர் அக்யூரேசி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணா நல்லா இருக்குமோன்னு நினைக்கிறேன். மற்றபடி போர்ட்ரேட் போட்டோஸ் எடுக்க கூட ரொம்பவே பெட்டரான அவுட்புட் தான் கொடுக்குது. அண்ட் முக்கியமா மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாஷுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க லோ லைட்ல எடுக்கிறீங்க போது எனேபிள் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஃபிளிப்ல நான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன் ஃப்ரண்ட்ல ஃபிளாஷோட வருது. ஃபிளிப் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு காம்பாக்ட் மட்டும் கிடையாது, கேமரா யூஸ் பண்ணும்போது நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான ஃபீச்சருமே அவங்க கொடுத்துருக்காங்க. நார்மலா மெயின் கேமராவை யூஸ் பண்ணியே சூப்பரான செல்ஃபிஸ் வந்து எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி நீங்க இன்னொருத்தவங்களை ஷூட் பண்றீங்க அப்படின்னா அவங்க பேக் சைட் டிஸ்பிளே மூலியமா ப்ரிவியூவும் வந்து பாத்துக்கிற மாதிரி இருக்கு. இவங்க புதுசா ட்ரை பண்ணிருக்க ஒரு விஷயம் டிவின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நார்மலா கிளிக் பண்ணியோ இல்ல இந்த மாதிரி ஸ்கிரீனை ரொட்டேட் பண்ணுங்க அப்படின்னாலே இந்த பழைய கேம் ரெக்கார்டர் மாதிரி இருக்கும், டிவிஆரோ சம்திங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம கையில ஹோல்டு பண்ணி இப்படி எல்லாம் பிடிச்சி வீடியோ எடுத்துட்டு இருப்போம். அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு சைட்ல ரெக்கார்டு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் வருது. அதுலேயே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்டான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இதையும் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது 4720 mAh பேட்டரி கெப்பாசிட்டியும் 70 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பா பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நீங்க நார்மல் யூஸ் தான் பண்ணுவீங்க, ஃபுல்லா ஓபன் பண்ணி டிஸ்பிளே யூஸ் பண்றீங்க அப்படின்னா காலையில சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு வரும். குறிப்பா இந்த செகண்டரி டிஸ்பிளே குட்டியை மட்டுமே யூஸ் பண்ணி ரிப்ளே பண்றது அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு தாராளமா பேட்டரி லைஃப் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஓவராலா இந்த பேட்டரி கெப்பாசிட்டி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங்கா இருக்கட்டும், அடாப்டர் கொடுத்ததா இருக்கட்டும், ஸோ பேட்டரி லைஃபா இருக்கட்டும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராசருக்கு வந்தோம் அப்படின்னா மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8020 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 7 Gen 3க்கு வந்து ஈக்குவலா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பெஞ்ச் மார்க் என்னன்றதை பார்த்துருங்க. நிறைய டெஸ்ட் எடுத்தேன், ஸ்கிரீன்ல போடுறேன் பார்த்துங்க. அன்டு பெஞ்ச் மார்க் பொறுத்த வரைக்கும் 8.1 lakhs வரைக்குமே கிடைச்சிருக்கு. ஸோ ஃபிளிப் ஃபோன்ல பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நல்லாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெய்லி யூஸ்க்கும் நம்ம கேம் பிளே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இதே இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 Gen ப்ராசரே வந்து ஸ்னாப்டிராகனோட அவைலபிளில் இருக்கு. பட் இருந்தாலும் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இதில் நீங்கள் டெய்லி யூஸ்க்கு எந்த இடத்துலையும் லேக் இந்த மாதிரிலாம் பெருசாக பார்க்க முடியாது. ஸோ கேம் பிளே அப்படின்னு வரும்போது தாராளமாக நீங்கள் கேம் பிளே வந்து பண்ணலாம், பெருசாக லேக் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. பட் இது கேமர்ஸ்க்கான மொபைலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அப்பப்போ கேம் பிளே பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி லைட்டாக வார்ம் ஆகுறத வந்து என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரி எதுவும் பெருசாக வந்து இல்லை. வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது இது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இப்போ மெட்டீரியல் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடு வந்து பிளாஸ்டிக் கொடுத்துருக்கலாம், கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க, சைடு ஃப்ரேமே மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக எங்கேயும் பண்ண மாதிரி தெரியல. பட் இந்த ஐபி ரேட்டிங் கொடுக்காது எனக்கு ஒரு குறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இன்னொரு குறையா பார்க்கறது இவங்களோட OS பிளஸ் கேமரா சைட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பெஸ்ட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அதையும் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி டிஸ்பிளேவும் நல்லா லார்ஜாக கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய மெயின் டிஸ்பிளேவுமே பார்த்தீங்கன்னா நல்லா லார்ஜாக இருக்கு. டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக கேமராவுமே பார்த்தீங்கன்னா 3 50 மெகா பிக்சல் கேமரா செட்டப்போட கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கட்டும் பெஸ்ட்டாக இருக்கு. ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது கூட இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபோன் வாங்கினீங்கன்னா
இதை விட பெட்டரான ப்ராசஸர் கூட உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். பட் எனக்கு ஃபிளிப் ஃபோன் வேணும், அதே சமயம் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராசஸர் இந்த ஃபோனுக்கு சூட்டபிளாகவே இருக்கு. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 50,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணனால 5,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாலே இதை விட இன்னும் பெஸ்ட் பிரைஸ்ல இதை சேல் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பெய்டு ப்ரொமோஷன் எதுவுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் டிவைஸ் லான்ச் ஆச்சு, அனுப்பி விட்டுருக்காங்க, டெஸ்ட் பண்ணி வீடியோ போடுறோம். அண்ட் நல்லா இருக்கனால நல்லா இருக்குன்னு சொல்றேன். குறைகளையும் உங்ககிட்ட கிளியரா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.